everything okay in Chennai. I'm sorry, ma'am, I'm not from Chennai. அதனால சென்னையோட நிலவரம் என்னங்கிறது இப்ப என்னால சொல்ல முடியாது. தேங்க்ஸ் ஃபார் யுவர் Shall we start? எல்லாருக்கும் என் வாய்ஸ் கிளியரா கேக்குதா? கார்த்திக் அதுக்கப்புறம் வாய்ஸ் பிரேக் ஆகுதுங்கிறாங்க. எல்லாருக்குமே என்னோட வாய்ஸ் பிரேக் ஆகி கேக்குதா? கார்த்திக் நீங்க உங்க சைட்ல தான் கார்த்திக் விக்டருக்கும் பிரேக்கிங் அப்படிங்கிறாங்க. ஆல்ரைட் ரைட் ஹோப் நவ் இட் வில் பி பெட்டர். என் சைட்ல இருக்க மாதிரி ஏன்னா காலையில இருந்து டிஸ்கஸ் பண்ணி எடுத்துட்டு தான் இருக்கு. லெட்ஸ் see. தெரியுமா என்ன ப்ராப்ளம்? பாப்போம் லைக் ஆமா இன்னைக்கு ஜியோ might be அந்த நெட்வொர்க் இஷ்யூனால கூட லைக் யூ மைட் ஃபேஸ் திஸ் பர்టిక్యులர் ப்ராப்ளம் ரைட். ஒரே ஒரு நிமிஷம் I try to change my network. ரைட் இப்போ என்னோட வாய்ஸ் எப்படி இருக்கு? கிளியரா இருக்கா? ஆல்ரைட் ரைட் குட் சூப்பர் குட் லைக் thank you good okay see first like what we will do is we will slightly so first இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா என்னோட 30 மாடியூல ஃபர்ஸ்ட் நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். நான் I'll try to create a screen turtle.screen of ஒரு screen create பண்ணிக்கிறேன். next screen உடைய title I'll try to change it like pick my career bus. Let's try to draw a bus. Next let me take like ser.bg color and bg color I'll try to give it like green, and now ser.setup and I'll try to give it like 800 right. So முடிஞ்சது screen இப்போ create ஆயிருக்கும். So let me try to save this particular program. So as usual I'll try to get into batch 4. Let me say it like bus and I'll save it. இப்போ let us try to run this. பாருங்க நமக்கு ஒரு green கலர்ல பேக்ரவுண்டோட ஒரு ஸ்கிரீன் கிரியேட் ஆயிடுச்சு. அதோட டைட்டில் வந்து பாத்தீங்க அப்படின்னா லைக் இட் இஸ் given like pick my career bus right. So இந்த மாதிரி pick my career bus அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். வசந்த் நீங்க என்ன கேக்குறீங்க but I couldn't understand the question right. So இப்போ அடுத்தது let me try to create a pen equal to turtle of அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்றேன். நான் எனக்கு பென் டாட் கலர் எனக்கு பென் கலர் வந்து எனக்கு என்ன கலர் பொதுவா வந்து இந்த ஸ்கூல் பஸ் காலேஜ் பஸ் இதெல்லாம் வந்து எல்லோ கலர்ல இருக்கும். ஸோ அதனால நான் எல்லோ அப்படின்னு கொடுக்குறேன். பென் டாட் பென் சைஸ் எனக்கு வந்து ஒரு 5 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ தட் ரொம்ப தின்னாவும் இருக்காது ரொம்ப ஃபேட்டாவும் இருக்காது, ஒரு நார்மல் லைன் வரைகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பென் லெட் மீ சே பென் டாட் ஷேப் வந்து நான் as usual turtle ஷேப் நான் டிஃபைன் பண்ணிக்கிறேன் ரைட். now let me try to save this and let me try to run this. இப்போ பாருங்க சென்டர் ஆஃப் த ஸ்கிரீன்ல எனக்கு ஒரு டர்ட்டில் கிரியேட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா I'll say like pen dot let's say FD forward அப்படிங்கிறதுல I'll try to give it like 400 அப்படின்னு நான் கொடுக்குறேன். அப்போ 400 இதுக்கு வந்து எனக்கு ஒரு லைன் வரையும். பட் இது பாருங்க இது எப்பயுமே இந்த சென்டர் ஆஃப் த ஸ்கிரீன்ல இருந்து ஆரம்பிச்சு இட் இஸ் கோயிங் பியாண்ட். எனக்கு வந்து அது எல்லாமே அப்படி இட் இஸ் கோயிங் பியாண்ட். ஸோ பேசிக்கலா என்ன ஷேப்ஸ் அவைலபிளா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. டர்ட்டில் வந்து அதாவது சர்க்கிள் ஒன்று இருக்கு, ஸ்கொயர் ஒன்று இருக்கு, ஆர் ஒன்று இருக்கு, ட்ரையாங்கிள் ஒன்று இருக்கு, டர்ட்டில் ஒன்று இருக்கு. இதெல்லாம் பேசிக்கலா நமக்கு இருக்கிறது. ஸோ பென்னி போட்டு டர்ட்டில் ஆஃப் அப்படிங்கிறது என்ன பண்ணா அதுதான் இந்த எல்லோ கலர் லைன் ட்ரா பண்ற அந்த டர்ட்டில் கிரியேட் பண்ற லைன் இருக்கா அது இருந்தால் தான் நம்மளால இதை ட்ரா பண்ணி கொண்டு போக முடியும். ஒரு ஸ்ப்ரைட் ஒரு கேரக்டர் உருவாக்குறதுக்கு உண்டான இது ரைட். ஸோ இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா மறுபடியும் லிசன் பண்ணுங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். இது புரிஞ்சாதான் கம்ஃபர்டபுளா இருக்கும். ஸோ இப்போ நான் ஒரு ஜென்ரலா ஒரு பெண்ணை கிரியேட் பண்ணிட்டு பெண்ணை வச்சு இப்போ ஏதாவது நான் ஒரு ஷேப் ஏதோ ஒன்று ட்ரா பண்ண ட்ரை பண்றேன் அப்படின்னா இந்த சென்டர் ஆஃப் த பாயிண்ட்ல இருந்து ஆரம்பிச்சு ரைட் சைட் போகுது. இப்போ என்ன 400 கொடுத்தனால ஒரு 400 பிக்சல்ஸுக்கு இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு லைனை ட்ரா பண்ணிட்டு போகுது. பட் இங்க பாருங்க என்னோட லெஃப்ட் சைட்ல இவ்வளோ விட காலியா இருக்கு. என்னால் இதை இங்கேருந்து இங்கே மூவ் பண்ணி கொண்டு வர முடியாதா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். 100% இட் இஸ் பாசிபிள். இது எப்படி சார் பண்றது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நீங்க எல்லாருமே உங்களுடைய ஸ்கூல்ல மேக்ஸ்ல கிராஃப் அப்படின்னு ஒன்று படிச்சிருப்பீங்க, எக்ஸ் ஆக்சஸ் அப்படின்னு ஒன்று படிச்சிருப்பீங்க, ஒய் ஆக்சஸ் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. அந்த கிராஃப் நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க. இந்த சென்டர் ஆஃப் த ஸ்கிரீன்ல இங்கே மேல இருந்து கீழே ஒய் ஆக்சஸ் ஒன்று வரைவீங்க. அதே மாதிரி சென்டர் ஆஃப் த பேஜ்ல லெஃப்ட் சைட்ல இருந்து ரைட் சைடுக்கு எக்ஸ் ஆக்சஸ் அப்படின்னு ஒன்று வரைவீங்க. இந்த சென்டர் பாயிண்ட்ல எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ என்னவா இருக்கும்? 0 0 அப்படின்னு இருக்கும் ரைட். அதுக்கப்புறமா இந்த ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா 0 1 2 3 4 5 அப்படின்னு இன்கிரிமெண்ட் ஆகிட்டே இருக்கு. லெஃப்ட்ல பாத்தீங்கன்னா -1 -2 -3 -4 -5 போகும்.
மேல ஒய்க்கு வந்து 1 2 3 4 5 மேல பாசிட்டிவ்ல போய்கிட்டே இருக்கும். அதே கீழே வந்து பாத்தீங்கன்னா -1 -2 -3 -4 அப்படின்னு போய்கிட்டு இருக்கும். இதுதான் கிராஃப் கான்செப்ட், ரைட்? இந்த கிராஃப் கான்செப்ட் எல்லாருக்கும் தெரியுமா? இந்த கிராஃப்ல எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் எந்த சைடு பாசிட்டிவ் வேல்யூ எந்த சைடு நெகட்டிவ் வேல்யூங்கிறது எல்லாருக்கும் தெரியுமா? எஸ், தெரியாதவங்க அதை ஒரு தடவை ரெஃப்ரெஷ் பண்ணி பாத்துக்கோங்க, அது ரொம்ப முக்கியம். சரி சார், இங்க வந்து ரைட் சைடுல எவ்வளவு தூரம் எக்ஸ் ஆக்சிஸ்க்கு வேல்யூ போகும், மேல ஒய் ஆக்சிஸ்க்கு எவ்வளவு தூரம் வேல்யூ போகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட் டிபெண்ட்ஸ் ஆன் த செட்டப் ஸ்கிரீன் சைஸ் நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு. இப்ப ஸ்கிரீன் சைஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா 800 வித் கொடுத்துருங்க. இப்ப இந்த 800 என்ன ஆகும்னா 800 டிவைடட் பை 2 அப்படின்னா என்ன? 400. அப்போ 0ல இருந்து ஆரம்பிச்சு ரைட் சைடுல +400 வரைக்கும் போகும், 0ல இருந்து ஆரம்பிச்சு லெஃப்ட் சைடுல -400 வரைக்கும் போகும். ஆக மொத்தம் டோட்டலா ஆட் பண்ணீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ்ல மட்டும் 800 நமக்கு கிடைக்கும். இதே மாதிரி தான் ஹைட் எவ்வளவு கொடுத்துருக்கோம்? 800 டிவைடட் பை 2 என்ன? 400. அப்போ சென்டர்ல இருந்து ஆரம்பிச்சு மேல +400 வரைக்கும் போகும். அதே மாதிரி சென்டர் ஆரம்பிச்சு கீழே -400 வரைக்கும் போகும், ரைட்? இதுதான் கான்செப்ட். இப்போ என்ன பண்ணணும்னா இந்த x 0 இருந்து ஆரம்பிக்குது, ஆனா அதை எனக்கு இந்த சைடுல கொஞ்சம் நகர்த்தணும். அப்போ y divided by 2 because of x y axis when total with 800 அதுல நமக்கு பாசிட்டிவ் வேல்யூஸ் அண்ட் நெகட்டிவ் வேல்யூஸ் இருக்கணும். சென்டர்ல எப்பயுமே 0,0 இருக்கும், ரைட்? அப்ப ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் ஈக்குவலா கொடுக்கணுங்கிறதுக்காக டிவைட் பை 2 போட்டு அதுல வந்து அதுவே எடுத்துக்கும். டிஃபால்ட்டா அதோட கால்குலேஷன் இப்படி தான் இருக்கும். இந்த கால்குலேஷன் நம்மளால மாத்த முடியாது. எப்பயுமே ஹைட் அண்ட் வித் நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுவாவே டிவைட் பை 2 எடுத்து டிவைட் பண்ணி அதை ரைட் சைடுல பாசிட்டிவ் வேல்யூவாகவும் லெஃப்ட் சைடுல நெகட்டிவ் வேல்யூவாகவும் கொடுக்கும். அதே மாதிரி y ஆக்சிஸ்க்கு மேல இருக்கிறத பாசிட்டிவாகவும் கீழ இருக்கிறத நெகட்டிவாகவும் கொடுக்கும். இப்போ நமக்கு என்ன பண்ணணும்னா இந்த லைனை டுவர்ட்ஸ் லெஃப்ட் சைடு எனக்கு மூவ் பண்ணணும் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ நெகட்டிவ்ல இருக்கும். இப்போ இந்த இடத்துல பாருங்க எப்படி மூவ் பண்றதுங்கிறத நான் சொல்றேன், கரெக்டா கேட்டுக்கோங்க. இந்த ஸ்டெப்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டெப். இப்போ இந்த இடத்துல தான் லைன் வரையறேன். இந்த லைன் வரையறதுக்கு முன்னாடியே போயிட்டு நான் டிஃபைன் பண்ணேன். என்ன டிஃபைன் பண்ணணும்னா பென் டாட் பென் அப் ஆஃப் அப்படிமா, அதாவது பென் டாட் பென் அப் அப்படின்னு போட்டு பிராக்கெட்டை ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு என்னுடைய டர்ட்டில் நான் மூவ் பண்ணும்போது இது என்ன பண்ணும்னா ஒரு லைன் டிரா பண்ணிட்டே வரும், ரைட்? ஆக்சுவலா அது அப்படி மூவ் பண்ணக்கூடாது. எனக்கு எந்த இடத்துல இருந்து எந்த இடத்துக்கு நகரணும்னு நினைக்கிறேனோ அந்த இடத்துக்கு ஃபர்ஸ்ட் பேனாவை கூட்டிட்டு அந்த லொகேஷன்ல கொண்டு போய் வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நான் டிரா பண்ண ஆரம்பிக்கணும். அதனால பென் டாட் பென் அப் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் கொடுக்கணும். அடுத்து பென் டாட் கோ டு அப்படின்னு கொடுத்து இப்போ எக்ஸ்ல வந்து இந்த 400 இருக்கா, அப்ப இந்த 400ல ஒரு 200 மட்டும் இந்த பக்கம் நடக்கும். அப்ப -200, 0 அப்படின்னு கொடுத்துட்டு அதை வந்து இன்னொரு லொகேஷனுக்கு மூவ் பண்ணதுக்கு அப்புறமா பென் டாட் பென் டவுன் ஆஃப் அப்படின்னு ஆஃப்னா இந்த பிராக்கெட்ஸ் தான் ஆஃப் அப்படின்னு சொல்லுவோம் பொதுவா ப்ரோகிராமிங் லாங்குவேஜ்ல. நான் என்ன ஆஃப்னு சொல்றேன்னு நினைக்காதீங்க, இந்த பிராக்கெட்ஸ் தான் பொதுவா ப்ரோகிராமிங் லாங்குவேஜ்ல ஆஃப் அப்படிம்பாங்க. அப்ப பென் டாட் பென் டவுன் ஆஃப் அப்படின்னு சொல்லுவோம். நான் இதை பண்ணிட்டு லெட் மீ ட்ரை டு ரன் திஸ் பர்టిక్యులர் ப்ரோகிராம். இப்ப பாருங்க சென்டர் ஆஃப் தி ஸ்கிரீன்ல எனக்கு என்ன பண்ணிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு லைன் டிரா பண்ணிடுச்சு. இப்போ அடுத்து நான் என்ன பண்ணணும், ஒரு ரெக்டாங்குலர் ஷேப், ஒரு பஸ் அப்படின்னா ஒரு ரெக்டாங்குலர் ஷேப் வேணும். சோ இப்போ அதுக்கு என்ன சொல்றேன் அப்படின்னா பென் டாட் ஆர்டி ரைட் சைடுல திரும்பும் போது நான் என்ன சொல்றேன்னா 90 டிகிரில டர்ன் பண்ணு. அடுத்து பென் டாட் எஃப்டி 400 வேண்டாம், ஏன்னா ரெக்டாங்கிள் வந்து ஆப்போசிட் சைட்ஸ் வந்து டிஃபரெண்டா இருக்கணும். சோ அதனால நான் என்ன பண்றேன்னா ஒரு 200 கொடுக்குறேன். அடுத்து பென் டாட் ஆர்டி திருப்பி ஒரு 90 டிகிரி. அடுத்து பென் டாட் ஃபார்வர்ட், இப்போ ஐ சே லைக் 400, ஏன்னா ஆப்போசிட் சைட்ஸ் வில் பி தி சேம். அடுத்து பென் டாட் ஆர்டி திருப்பி 90 டிகிரி அப்படின்னு வில் ட்ரை டு சேஞ்ச் இட். நெக்ஸ்ட் லைக் சே லைக் பென் டாட் எஃப்டி வில் ட்ரை டு கிவ் இட் லைக் 200. சோ இப்போ இதை சேவ் பண்ணிட்டு we will try to run this particular program. இப்ப பாருங்க like it has drawn a rectangle. பட் இந்த ரெக்டாங்கிள் அகைன் பாத்தீங்கன்னா மேல சென்டரா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது, இது கீழே வருது. சோ இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த y யோட வேல்யூ 0 கொடுக்காம இதோட ஹைட் இங்க வந்து 200 கொடுத்துருக்கேன். அப்போ இது கொஞ்சம் மேல ஏறும். அதனால இந்த இடத்துல 100 அப்படின்னு கொடுக்குறேன். சோ now இப்போ let's try to run this particular application. இப்ப பாருங்க அழகா சென்டர் ஆஃப் தி ஸ்கிரீன்ல எனக்கு ஒரு ரெக்டாங்கிள் அது டிரா பண்ணிடுச்சு. நெக்ஸ்ட் எனக்கு என்ன பண்ணணும், இந்த ரெக்டாங்கிள yellow கலர்ல பெயிண்ட் பண்ணணும். சோ அப்ப அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ரெக்டாங்கிள் டிரா பண்றதுக்கு முன்னாடி போயிட்டு let's say like pen dot fill color அப்படின்னு கொடுத்து அந்த fill colorல let me say it like yellow அப்படின்னு கொடுக்குறேன். அடுத்து let me say it like pen dot begin underscore fill off அப்படின்னு கொடுத்து அந்த ரெக்டாங்கிள் வரைஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா என்ன செய்யணும், pen dot end underscore fill off அப்படின்னு கொடுத்து let me try to save this and let me try to run this. இப்போ பாருங்க it has to fill that particular shape. எல்லாமே பெர்ஃபெக்ட்டா வந்துருச்சு. பட் எனக்கு என்ன இந்த டர்ட்டில் ஷேப் அசிங்கமா தெரியுது, லைக் we should not see it. அது மட்டும் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுது நம்மள. சோ அதுக்கு அதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா லாஸ்ட்ல what we will try to do is let's say it like pen dot hide turtle off. அத ஹைட் பண்ணிடுவோம். ரைட், now let's try to run this. இப்போ பாருங்க அந்த ஷேப் வரையற வரைக்கும் தெரியும். அதுக்கப்புறமா எனக்கு அந்த ஷேப் பெர்ஃபெக்ட்டா எனக்கு தேவையான ஷேப்ல கிடைச்சிடும். ரைட், நெக்ஸ்ட் எனக்கு என்ன தேவை, ஒரு பஸ் அப்படின்னு சொன்னா வீல்ஸ் இருக்கணும். சோ எனக்கு இந்த இடத்துல ஒரு வீல் தேவை, அதே மாதிரி எனக்கு இந்த இடத்துல ஒரு வீல் தேவை. சோ இப்போ அதை எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு காமிக்கிறேன். ஒரு 2-3 லைன் விட்டுட்டு we'll try to come down. நான் இப்போ I'll try to put a hashtag and say it like to draw wheel 1 அப்படின்னு கிடையாது. பென் தினேஷ் பென் ஷேப்புக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. அது கிரியேட் பண்ணும்போது எப்படி கிரியேட் பண்ணிருக்கோம் பாருங்க, பென் ஈக்குவல் டு டர்ட்டில் டாட் டர்ட்டில் ஆஃப் அப்படின்னு கொடுத்தோம். அதனாலதான் ஹை டர்ட்டில் ஆஃப் அப்படின்னு வருது. அது சட்டில் நான் கொடுத்த ஷேப் டர்ட்டில் அதுக்கு சம்மந்தம் கிடையாது. இப்போ பாருங்க நான் பண்ணி காமிக்கிறேன். இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா wheel 1 அப்படிங்கிற பேர்லயே I'll try to create it. wheel 1 equal to turtle dot turtle off அப்படின்னு கொடுக்குறேன். Let's say wheel 1 dot shape. இப்போ ஷேப் வந்து let me give it like square, ஏன்னா இது சட்டில் அப்படின்னு நீங்க நினைச்சக்கூடாது. சோ அதனால கொடுக்குறேன். வீலுடைய கலர் wheel 1 dot color let me give it like black, ஏன்னா வீல் வந்து black கலர்ல தான் இருக்கும். சோ அதனால I'll give it wheel 1 dot pen size அப்படின்னு சொல்லிட்டு I'll try to give it like 5. அடுத்தது we'll say it like wheel
ஒன் டாட் சர்க்கிள் அப்படின்னு போட்டு என் சர்க்கிள் வந்து ஒரு 30 ரேடியஸ்ல எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் லெட் அஸ் ட்ரை டு ரன் திஸ் அண்ட் see how does that works. இப்போ பாருங்க, ரைட், இட் ஹஸ் drawn that shape. இப்போ பாருங்க, அந்த சென்டர் ஆஃப் த ஸ்கிரீன்ல எனக்கு என்ன பண்ணிருச்சு அப்படின்னா இட் ஹஸ் drawn that particular wheel. பட் இப்போ எனக்கு இந்த வீல் என்ன பண்ணணும், டுவர்ட்ஸ் எக்ஸ்ல கொஞ்சம் மூவ் பண்ணணும், அதுக்கப்புறமா அதாவது லெஃப்ட் சைட்ல மூவ் பண்ணணும், அதே மாதிரி பாட்டம்லயும் வரணும். அப்ப எக்ஸோட வேல்யூ நெகட்டிவ்ல கொண்டு போகணும், ஒய்யோட வேல்யூ நான் நெகட்டிவ்ல கொண்டு போகணும். ரைட், சோ அதனால என்ன பண்றேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த சர்க்கிள் வரைக்கும் முன்னாடி போயிட்டு லெட் மீ சே லைக் v1 டாட் ஃபர்ஸ்ட் நகரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணணும், பென் அப் அப்படின்னு சொல்லணும். அடுத்து லெட்ஸ் சே லைக் v1 டாட் கோ டு. இப்போ நான் என்ன சொல்றேன்னா எக்ஸ்ல வந்து ஒரு -100 வரைக்கும் வரும், ஒய்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு -230 அப்படின்னு கொடுப்போம். இது எப்படி நான் கால்குலேட் பண்றேன்னா வித் சம் பேசிக் எக்ஸ்பீரியன்ஸ் தான். உங்களால ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே உங்களால பண்ண முடியுமா, கால்குலேட் பண்ண முடியுமா? சில பேரால முடியும், சில பேரால முடியாது. அப்ப என்ன பண்ணுங்க, சும்மா வேல்யூஸ் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ரைட், இப்போ நான் வந்து ஒரு அப்ராக்சிமேட்டா நான் ஒரு கால்குலேஷன்ல தான் கொடுக்குறேன். லெட்ஸ் see if that works. தப்பா இருந்தா மாத்திக்கலாம், that shouldn't be a problem. இப்ப பாருங்க எப்படி வருதுங்க. சோ எனக்கு வீல் கரெக்டா நான் எதிர்பார்த்த இடத்துல வந்து இப்போ கரெக்டா சீட் ஆயிடுச்சு. ரைட், இப்போ என்ன பண்ணணும், இந்த வீலுக்குள்ள நான் பிளாக் கலர் ஃபில் பண்ணணும். சோ இப்போ அதுக்காக என்ன பண்றேன் அப்படின்னா alright, so சர்க்கிள் வரைக்கும் முன்னாடி போயிட்டு let me say it like v1 dot fill color, let me say it like black அப்படின்னு I'll give it. Next v1 dot fill underscore sorry begin underscore fill off அப்படின்னு கொடுக்குறேன். முடிச்ச உடனே let me say it like v1 dot end underscore fill off அப்படின்னு கொடுக்குறேன். Let's try to see the output. இப்போ பாருங்க, it has done that. எனக்கு இந்த வீல் வந்துருச்சு. பட் இந்த வீல்ல வந்து பாருங்க, இந்த கீழ அந்த டர்ட்டில் தெரியறதுனால இது வந்து இட் இஸ் நாட் லுக்கிங் லைக் a wheel at all. வீல் மாதிரியே எனக்கு தெரியல. சோ அதனால என்ன பண்றேன், லாஸ்டா வந்து I'll try to give it like v1 dot height turtle off அப்படின்னு கொடுக்குறேன். Now let us try to run this particular application. Right, so இப்போ like we have completely drawn that particular thing. Right, next என்ன வேணாலும் கொடுக்கலாம் shape, that's your wish Karthik, no problem. Right, so இப்போ இது முடிஞ்சது. இப்போ அடுத்து I'll just try to copy this and I'll come down. இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா to draw v2 அப்படின்னு போடுறேன். சோ என்ன பண்றேன்னா இந்த v1 இருக்குதுன்னா வீல் ரெண்டு வீலும் ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. சோ அதனால இந்த 1 எல்லாத்தையும் I'll try to change it like 2. ரைட், இப்போ இது மட்டும் like I need to change it like this. அப்படின்னா தான் எனக்கு பொசிஷனிங் மாறும். ஆல்ரைட், சோ கோ டு மட்டும் மாத்தி கொடுத்துருங்க. அப்படியே ரைட் சைடுல எனக்கு வரது அப்படிங்கிறதுனால மைனஸ் என்டர் பிளஸ் என்டர் போட்டாச்சு. சோ இப்போ எனக்கு என்ன ரெக்டாங்குலர் ஷேப் கிடைச்சிருச்சு, ரெண்டு வீல் எனக்கு கிடைச்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட் லைக் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா லெட்ஸ் ட்ரை டு பிரிங் a small window anywhere. ஏதாவது இந்த சைடோ இல்ல இந்த சைடோ ஏதாவது ஒரு விண்டோ கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணும். சோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா லெட்ஸ் ட்ரை டு புட் சம்திங் say it like to draw window அப்படின்னு போட்டு let me say it like window equal to turtle dot turtle. சோ என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு டர்ட்டில் கிரியேட் பண்ணிட்டோம். let me say it like window dot shape. ஷேப் நீங்க டிஃபைன் பண்றதுனா பண்ணிக்கோங்க. நான் டிஃபால்ட் ஷேப் வச்சு ப்ரோசீட் பண்ண போறேன். கலர் let me say it like எனக்கு வந்து ஒரு லைட் ப்ளூ வேணும். so I'll try to give it like light blue which will give a glass effect. Right, அடுத்து let me say it like window dot pen size of அப்படின்னு போட்டு I'll try to give it like 5. இப்போ we'll try to draw a square shape. ஒரு விண்டோ பொதுவா ஸ்கொயர் ஷேப்ல இருந்தா it will look good. so அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா let me say it like window dot ft forwardல let me say it like 75 pixels. அடுத்து let me say it like window dot rt. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, நீங்க ஷேப்பை வந்து கம்ப்ளீட்டா வரைஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அதை எப்படி மூவ் பண்ணணும்ங்கறத பிளான் பண்ணுங்க. நிறைய பேர் பண்ற தப்பு என்னன்னா ஃபர்ஸ்ட் அந்த பர்టిక్యులர் லொகேஷனுக்கு மூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா டிரா பண்ண ட்ரை பண்ணுவாங்க. என்னைக்குமே இந்த கோ டு லாஸ்ட் வர்க்கா வச்சுக்கோங்க. சோ இப்போ ஸ்கொயர் ஷேப் அப்படிங்கிறதுனால நாலு சைடு காமனா தான் வரப்போகுது. சோ அதனால என்ன பண்றேன்னா 1 2 இப்போ 1 2 3 4 எனக்கு 4 டைம்ஸ் வரைஞ்சு முடிச்சாச்சு. Now let me try to save this and let me try to run this. So v1 v2 முடிஞ்சது. இப்போ எனக்கு தேவையான ஸ்கொயர் ஷேப்பும் எனக்கு கிடைச்சிருச்சு. பட் என்ன எனக்கு அந்த ஷேப்பையும் வந்து பெயிண்ட் பண்ணினா it would look good. So அதனால என்ன பண்றேன் அப்படின்னா let me say it like window dot fill underscore sorry fill color அப்படின்னு சொல்லிட்டு I'll try to give the same color light blue. Right, அடுத்தது let me say it like window dot begin underscore fill off அப்படின்னு கொடுப்போம். and இத வரைஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா let me say it like window dot end underscore see again color it's up to you. உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்க கொடுத்துக்கோங்க. லைக் நான் எனக்கு என்ன கலர் தோணுச்சோ I'm just giving it. நீங்க கிரே கலர் வேணா கிரே கலர் கொடுங்க, ஒயிட் கலர் வேணா ஒயிட் கலர் கொடுங்க, no problem at all. ரைட், நான் இப்போ சும்மா ஒரு சாம்பிள் கலர்ஸ் வச்சு நான் காமிக்கிறேன். that's it. ரைட், சோ இப்போ எனக்கு ஒரு லைட் ப்ளூ கலர்ல எனக்கு ஒரு விண்டோ கிரியேட் ஆச்சு. பட் எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா I just have to take this up. அதே மாதிரி I have to take it towards the right side. இப்போ எனக்கு இது வரையும் போது இந்த இடத்துல இருந்து ஆரம்பிச்சு it would have drawn. அப்போ இங்க இருந்து ரைட் சைடுல எனக்கு போயிருக்கு. சோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இது ரைட்ல டர்ன் பண்ணதுனால இப்படி வந்தது, லெஃப்ட்ல டர்ன் பண்ணிருந்தா இது மேல வந்திருக்கும். சோ அப்ப RT எல்லாம் LT கொடுத்துட்டோம்னா மேல் பக்கம் வரும். அதே மாதிரி x ஓட வேல்யூவை I have to just move it around to the side. சோ அப்ப என்ன பண்றேன் அப்படின்னா இந்த RT எல்லாத்தையும் I'll try to change it like LT so that கீழ வரைஞ்சத அப்படியே it will take it towards the top. அடுத்து இந்த begin field கொடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்றேன் அப்படின்னா let's say it like pen dot pen up off அப்படின்னு கொடுப்போம். let me say it like window dot go to அப்படிங்கறத கொடுக்குறேன். then let me say it like window dot pen down off அப்படிங்கறத கொடுப்போம். that's it. இப்போ எனக்கு இதுல என்ன பண்ணணும் அப்படின்னா the go to value டிசைட் பண்ணணும். so approximate like I'm just taking it let's say இது வந்து ஒரு +200 போயிருக்கும். so அதனால இது ஒரு 75. so அப்போ ஒரு 115 அப்படிங்கறத கொடுக்குறேன், கமா ஒரு 0. so let's see how does that work. சேவ் பண்ணி we will try to run this.
ரைட். ஸோ அப்ராக்சிமேட்டா ஓகே இட்ஸ் குட். எதிர்பார்த்த அளவுக்கு எனக்கு என்ன மேல ரொம்ப ஏறிடுச்சு அப்படின்னாலும் இட் ஒன்ட் லுக் குட். அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட சைஸ் டிஸ்டன்ஸ் எனக்கு மெயின்டைன் பண்ணுது. ஸோ இட் சீம்ஸ் லைக் விண்டோ. ரைட். அடுத்து நார்மல் அந்த ஸ்கூல் பஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல அந்த ஸ்கூல் பேர்லாம் எழுதிருக்கும். எனக்கு அந்த மாதிரி இப்போ என்னால இந்த இடத்துல கொண்டு வர முடியுமா அப்படின்னா எஸ் அஃப்கோர்ஸ் வி வில் பி ஏபிள் டு டு இட். ஸோ இப்போ அதை எப்படி பண்றது அப்படிங்கிறத ஐ டீச் யூ. ரைட். இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஒரு ஸ்கூல் நேம் கொண்டு வரேன். ஸோ அதனால இப்போ வந்து என்ன பண்றேன் அப்படின்னா டு ட்ரா நேம் போர்ட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ நேம் ஈக்குவல் டு turtle dot turtle off அப்படின்னு சொல்லிடுறேன். இப்போ லைக் இப்போ என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் லெட் மீ சே லைக் நேம் டாட் கலர். எனக்கு என்ன கலர் வேணும் அப்படின்னா லைக் வாண்டட் வித் ப்ளூ கலர், டார்க் ப்ளூ கலர் எனக்கு வேணும். பொதுவா ப்ளூ கலர் பிளாக் கலர்ல தான் ப்ளூ எழுதுவாங்க. ஸோ ஐ வுட் லைக் டு கோ வித் தட் அண்ட் ஐ அம் நாட் கோயிங் டு டிஃபைன் த ஷேப். அடுத்து லெட் மீ சே லைக் பென் டாட் பென் சைஸ் தேவைன்னா கொடுத்துக்கோங்க. ஆஸ் ஆஃப் நவ் லெட் மீ ட்ரை டு சே லைக் 5. இப்போ இப்போ எப்படி அந்த லெட்டர்ஸ் கொண்டு வருது என்ன ஷேப் வரையறது இதெல்லாம் பார்த்துக்கணும். லெட்டர்ஸ்ல எப்படி இதுக்குள்ள கொண்டு வருது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா லெட் மீ இது கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். ட்ரை டு சீ இட். இங்க பாருங்க நேம் டாட் ரைட் அப்படின்னு சொல்லிடுறேன். இப்போ எனக்கு என்ன வேணும் அப்படின்னா பிக் மை கெரியர் பஸ். எனக்கு இந்த கண்டென்ட் எனக்கு வேணும். ஸோ அதனால அப்படியே கொடுக்குறேன். நான் லெட் மீ ட்ரை டு ரன் திஸ். இப்போ ரன் பண்ணும்போது அது எப்படி தெரியுது அப்படிங்கிறது மட்டும் கரெக்டாக கேர்ஃபுல்லா தெரியுங்க. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ பாருங்க பிக் மை கெரியர் அப்படின்னு வருது. பட் ரொம்ப ஃபாண்ட் சைஸ் சின்னதா இருக்கு. அதே மாதிரி as usual 00 இருந்து ஆரம்பிச்சு இட் இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் த ரைட் சைட். நான் இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா இந்த இடத்துல கமா போட்டு லெட் மீ சே லைக் அலைன் ஈக்குவல் டு அப்படின்னு போட்டு லெட் மீ சே லைக் சென்டர் அப்படின்னு போடுறேன். லெட் மீ ட்ரை டு சேவ் திஸ் அண்ட் லெட் மீ ட்ரை டு ரன் திஸ். வேணா அதுங்கிறத பார்ப்போம். இப்போ அதே இது எனக்கு இருக்கும். பட் இங்க பாருங்க அந்த பிக் மை கெரியர் பஸ் அப்படிங்கிறது சென்டர் அலைன் ஆகி வந்து முன்னாடி இந்த இடத்துல ஆரம்பிச்சு பிக் மை கெரியர் பஸ் போச்சு. இப்போ அழகா சென்டர் அலைன்மெண்ட்ல வந்து இப்போ என்ன இந்த ஃபாண்ட் சைஸ் பெருசாக்க முடியுமா அப்படிங்கிறது தான் அடுத்த கேள்வி. ஸோ இப்போ அதை எப்படி பெருசாக்க போறேன்னா கமா லெட் மீ சே இட் லைக் ஃபாண்ட் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் எனக்கு வேணுங்கிற ஃபாண்ட் ஸ்டைல் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா ஏரியல் ஃபாண்ட் ஃபேமிலி எனக்கு வேணும். கமா ஃபாண்ட் சைஸ் ஒரு 30 வேணும். அடுத்து கமா எனக்கு நல்ல போல்டான லெட்டர்ஸ்ல எனக்கு வேணும். இந்த 3 ப்ராப்பர்ட்டி செட் பண்ணி ஃபாண்ட் வந்து ஏரியல் ஃபேமிலியில இருக்கணும். ஸோ உங்களுக்கு என்ன ஃபாண்ட் ஃபேமிலி பிடிச்சிருக்கோ அந்த ஃபாண்ட் ஃபேமிலி பேரை நீங்க இங்க கொடுத்துக்கலாம். பட் அந்த ஃபாண்ட் ஃபேமிலி இதுல சப்போர்ட் ஆகுதாங்கிறத செக் பண்ணி பார்த்து தான் நீங்க கண்டுபிடிக்கணும். அடுத்து ஃபாண்ட் சைஸ் 30 அப்படிங்கிறது ஃபாண்ட் சைஸ். போல்ட் அப்படிங்கிறது நார்மலா வேணுமா போல்டு லெட்டர்ஸ்ல வேணுமா? எனக்கு போல்டு லெட்டர்ஸ்ல வேணும் அப்படிங்கிறதுனால அதை கொடுத்துருக்கேன். Now let's try to run this and see how does it looks. ரைட். பாருங்க பிக் மை கெரியர் பஸ். பட் இது வந்து என்ன ஆகுது ஃபாண்ட் சைஸ் வந்து எனக்கு ரொம்ப பெருசா படுது. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சேஞ்ச் இட். லெட் மீ ட்ரை டு சேஞ்ச் இட் லைக் 24. அதே மாதிரி லெட் மீ சே லைக் நேம் டாட் ஹைட் turtle off. அந்த ஷேப்பும் எனக்கு தெரிய வேண்டாம் அப்படிங்கிறதுக்கு ஐ ட்ரை டு டு தட். தட் வீல் கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் லைக் வில் கெட் விண்டோ அண்ட் பிக் மை கெரியர் பஸ். பட் ஸ்டில் எனக்கு இந்த ஃபாண்ட் சைஸ் வந்து ரொம்ப பெருசா தான் இருக்கு. ஸோ வாட் ஐ டு இஸ் ஐ ட்ரை டு சேஞ்ச் இட் டு 16. ரைட். பேர் சின்னதா இருக்கா அப்படிங்கிறத வீல் see it. ஏன்னா நேம் வந்து ரொம்ப பெரிய நேமா இருக்கிறதுனால லைக் இட் இஸ் டேக்கிங் சம். ஓகே பர்ஃபெக்ட். பிக் மை கெரியர் பஸ். ரைட். ஸோ இப்படிதான் லைக் வி கேன் ட்ரா எனி பர்டிகுலர் கேரக்டர்ஸ். இப்போ கேம்ல கேரக்டர்ஸ்லாம் கிரியேட் பண்ணி பண்றதுக்கு இந்த மாதிரி எல்லாம் தான் கிரியேட் கேரக்டர்ஸ். ரைட். ஸோ அட்வான்ஸ்ட் கோர்ஸ்ல கேம் சொல்லி தரும்போது எப்படி ஒரு ஸ்பேஸ் ஷிப் ட்ரா பண்றது எப்படி இதெல்லாம் பண்றதுங்கிறத ஐ பி கவரிங். ஸோ அந்த இடத்துல வரும்போது இதோடைய அட்வான்ஸ் லெவல் தான் அங்க வரும். ஸோ இந்த கான்செப்ட் நமக்கு தெரிஞ்சாதான் நம்மளால அடுத்த லெவல் போக முடியும். ஸோ நான் ரைட். ஸோ ஒரு சின்ன டிராயிங் வரைஞ்சு காமிச்சேன். இப்போ என்ன பண்ணுவோம்னா ஒரு ரொம்ப சிம்பிளா I don't want to put in center name அப்படின்னா நீங்க அது எங்க வேணாலும் அந்த go to வச்சு மூவ் பண்ணிக்கோங்க. That shouldn't be a problem. Go to வச்சு நீங்க மூவ் பண்ணிக்கலாம் as usual. Right. ரைட். இப்போ டு மை ஆன் மை ஓன் இன்ட்ரெஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா லைக் ஐ டேக் இட். அதாவது இந்த ஷேப் இந்த பஸ்ஸை லைக் நான் ரொம்ப சீக்கிரமா கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸ்டில் தேர் இஸ் another 20 minutes of time. ஸோ நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா கொஞ்சம் ஃபாஸ்டா ஐ ட்ரை டு கவர் another கான்செப்ட். ஒரு கேம்ல ஒரு பேசிக் மூவ்மெண்ட்ஸோட எப்படி ஒரு கேம் கிரியேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத ஒரு சும்மா ஒரு சாம்பிள் மட்டும் நான் காமிக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு டர்ட்டில் மாடியூல ஒரு டர்ட்டில் மாடியூல இது இம்போர்ட் பண்ணிக்கிறேன். Now let me try to create a screen. So let me say it like turtle dot screen off அப்படின்னா we'll do it. இப்போ எனக்கு என்ன பண்ணணும் ஸ்க்ரீனோட டைட்டில் சேஞ்ச் பண்ணணும். So I'll try to change it. இப்போ வந்து let me say it like demo game. Right. அடுத்து ser dot pg color. நான் like I would like to give some color. நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு purple color அப்படின்னு ஒரு கலர் கொடுக்குறேன். ரைட். எனக்கு ஒரு டார்க் கலர் வேணும். அதுக்காக I'm giving it that way. எஸ் பண்ணலாம் வசந்த். தட் ஷுட் பி a problem. டோட்டலி கிரியேட் பண்ணோட ஹைட் பண்ணி பண்ணலாம். டாட் செட்டப் அப்படின்னு கொடுத்துட்டு செட்டப்ல இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா ஐ ஜஸ்ட் வாண்டட் வித் ஒரு டிஃபரெண்டான இது இருக்கும். 800 வித் ஹைட் வந்து ஒரு 600 மட்டும் நான் கொடுக்குறேன். Now let me try to save this. இப்போ இந்த இடத்துல டெமோ கேம் 1 அப்படின்னு I'll try to give it and now let me try to run this. பாருங்க ஒரு பர்பிள் கலர்ல 800 வித்துக்கும் 600 ஹைட்டுக்கும் எனக்கு இப்போ என்ன இருக்கு அப்படின்னா ஒரு ஸ்கிரீன் கிரியேட்டர். இப்போ now let me try to create a player. ஒரு பிளேயர் எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிறத பார்ப்போம். தாராளமா உங்களுக்கு என்ன அலைன்மெண்ட் வேணும் நினைக்கிறீங்களோ that you can keep it for sure. To create a player நான் என்ன பண்றேன் அப்படின்னா let me say it like player equal to let me say it like turtle dot turtle off அப்படின்னு சொல்றேன். இப்போ player dot color வந்து இப்போ நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா let me say it like white கலர்ல எனக்கு player. அடுத்து player dot shape அப்படின்னு சொல்லிட்டு let me try to mention it like square shape. அதாவது ஒரு ஸ்கொயர் ஷேப்ல எனக்கு ஒரு player கிரியேட் ஆகும். let me say it like player dot shape size. இது புதுசா ஒரு கான்செப்ட். let me say it like 1,5 அப்படின்னு சொல்றேன். Now let's try to save this.
அண்ட் ரன். இப்போ இங்க பாருங்க, இப்போ இது என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்கொயர் ஷேப்பை வரைஞ்சு அதை அப்படியே இன்டு ஒரு 5 பண்ணிக்கோ அப்படிங்கிற 1,5 அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்படிங்கும் போது இது எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு ரெக்டாங்குலர் ஷேப் மாதிரி எனக்கு கொண்டு வருது ஷேப் சைஸ், ரைட்? 1,5 அப்படின்னு நான் கொடுக்குறேன். அப்படிங்கும் போது எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா, எனக்கு இந்த மாதிரி ஷேப்ல ரெக்டாங்கிள் எனக்கு கிடைக்குது, ஹரிசாண்டல் ஷேப்ல. பட் நான் எனக்கு எப்படி வேணும்னா வெர்டிகல் ஷேப் வேணுங்கிறதுனால இதை 5,1 அப்படின்னு மாத்துறேன். அப்படியே மேல் பக்கத்துல 5 அப்படிங்கிற மாதிரி கொண்டு வா அப்படிங்கிறத ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி. இப்போ பாருங்க, எனக்கு வெர்டிகல் ஷேப்ல ரெக்டாங்குலர் ஷேப் எனக்கு கிடைக்கும். ரைட். இப்போ எனக்கு இந்த பிளேயர் வந்து இப்போ நான் என்ன பண்ணலாம், எனக்கு சென்டர்ல வேண்டாம், ஐ வாண்ட் டு பிரிங் இட் டு திஸ் சைட், எனக்கு இந்த சைட்ல எனக்கு கொண்டு வரணும். அதே சமயம் இது வந்து இந்த ஸ்கிரீனையும் ஒட்டிடக்கூடாது, கொஞ்சம் கேப் இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சோ அதனால என்ன பண்றேன், இந்த ஷேப் டிஃபைன் பண்றதுக்கு முன்னாடி லெட் மீ சே லைக் பிளேயர் டாட் பென் அப் அப்படின்னு ஃபர்ஸ்ட் நான் கொடுக்குறேன். அடுத்து பிளேயர் டாட் கோ டு அப்படின்னு ஒன்று கொடுக்குறேன். அடுத்து லெட் மீ சே லைக் பிளேயர் டாட் பென் டவுன் ஆஃப் ஃபர்ஸ்ட் சின்டாக்ஸ் கம்ப்ளீட் பண்ணி இப்போ கோ டு. இப்போ ஸ்கிரீனோட வித் வந்து என்ன கொடுத்துருக்கேன், 800 டிவைட் பை 2 அப்படிங்கும் போது நமக்கு என்ன வரும், 400. அப்போ ரைட் சைட்ல பிளஸ் 400, லெஃப்ட் சைட்ல மைனஸ் 400. சோ அப்ப இந்த இடத்துல ஒரு -350 கொடுத்தோம் அப்படின்னா ஒரு கேப் இருக்கும். Why I try to maintain it like 0. Now let us try to see how does it looks. இப்போ பாருங்க, நான் நினைச்ச மாதிரி இப்போ லெஃப்ட் சைட்ல இந்த பிளேயரை மூவ் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் அப் ஆரோவை பிரஸ் பண்ணா இந்த பிளேயர் மேல போகும். நான் அப் ஆரோ யூஸ் பண்றேன், பிரஸ் பண்றேன் அப்படின்னா இந்த பிளேயர் மேல போகும். அதே மாதிரி நான் டவுன் ஆரோவை பிரஸ் பண்ணா இந்த பிளேயர் டவுன்ல வரணும். இதை தான் நம்ம ஒரு சின்ன டாஸ்கா எடுத்து இந்த கிளாஸ்ல செய்ய போறோம். சோ அப்ப இதை எப்படி செய்யறது அப்படிங்கறத we will see it. இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த இடத்துல to move up அப்படின்னு ஒரு கோடிங். இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, I'm going to define a function. def அப்படின்னு போட்டு let's say like player underscore up of player up மேல போறதுக்கு உண்டான கோட் எழுதுறோம். அப் அப்படின்னா என்ன பண்ணணும், என் பிளேயர் மேல போகணும்னா நான் என்ன வேல்யூவை சேஞ்ச் பண்ணணும், என்னுடைய ஒய் வேல்யூவை நான் சேஞ்ச் பண்ணணும். ஒய் வேல்யூவை சேஞ்ச் பண்ணாதான் என் பிளேயர் மேல போகும். அதுவும் சேஞ்ச் பண்ணும்போது நான் இன்கிரிமெண்ட் பண்ணணுமா டிக்ரிமெண்ட் பண்ணணுமா, என்னுடைய பிளேயரை நான் டுவர்ட்ஸ் அப் மூவ் பண்ணணும்னா என்னுடைய ஒய் வேல்யூவை நான் இன்கிரிமெண்ட் பண்ணிக்கிட்டே போகணும். அப்படின்னா தான் என்னுடைய பிளேயர் மேல. ஒருவேளை நான் பிளேயரை கீழ் பக்கம் கொண்டு வரணும் அப்படின்னா ஒய்யோட வேல்யூவை நான் டிக்ரிமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படின்னா தான் அந்த பிளேயர் கீழே வரும். சோ மேல போறதுக்கு ஒய்யோட வேல்யூ இன்கிரிமெண்ட் பண்ணணும், கீழே வரதுக்கு ஒய்யோட வேல்யூ நம்ம டிக்ரிமெண்ட் பண்ணணும். இது ஒரு பேசிக். இப்போ முதல்ல எனக்கு அந்த பிளேயர் எந்த ஒய் பொசிஷன்ல இருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சாதான் அதை இன்கிரிமெண்ட் பண்றதை பத்தி என்னால யோசிக்க முடியும். சோ அப்ப என்ன பண்றேன் அப்படின்னா, ஒய் ஈக்குவல் டு பிளேயர் டாட் ஒய் கோஆர்டினேட் ஆஃப், அதாவது ஒய் சிஓஆர் அப்படிமா. இது எதுக்கு அப்படின்னா, பிளேயர் வந்து இப்ப கரண்டா எந்த ஒய் லொகேஷன்ல இருக்காங்க அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்ணி அந்த ஒய் வேல்யூ கொண்டு வந்து இந்த ஒய் அப்படிங்கிற இந்த வேரியபிள் ஸ்டோர் பண்ணும். சோ ஒவ்வொரு தடவையும் நான் இந்த ஃபங்க்ஷன் எப்பலாம் எக்ஸிக்யூட் ஆகுதோ அப்போதைக்கு என்னுடைய பிளேயருடைய ஒய் வேல்யூ என்ன இருக்குங்கிறத பார்த்து அந்த ஒய் வேல்யூவை மட்டும் எடுத்துக்கொண்டு வந்து இந்த ஒய்ல கொடுக்கும். அடுத்து என்ன பண்றேன் அப்படின்னா, ஒய் பிளஸ் ஈக்குவல் டு 20, ஒய்ல இப்ப என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூவோட ஒரு 20 ஆட் பண்ணு அப்படின்னு சொல்றேன். ஆட் பண்ணது மட்டும் இல்லாம இப்ப என்ன சொல்றேன் அப்படின்னா, பிளேயர் டாட் செட் ஒய் அப்படின்னு போட்டு இந்த புதுசா இருக்கிற ஒய் வேல்யூவை செட் பண்ணிடு. ஒய்க்கு இப்ப நான் மாத்தின இந்த புது வேல்யூவை செட் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு நான் let me try to save this and let me try to run this. இப்ப பாருங்க, வீர கொடுத்து நான் அப் ஆரோ பிரஸ் பண்ணாலும் இது நகராது. ஏன் சார் நகரத்துக்கு நான் கோடிங் எழுதிருக்கீங்க நகரவே அப்படின்னா, நம்ம ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணிருக்கோம், இந்த ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணல. ரைட்? எப்ப கால் பண்ணணும், எப்ப வந்து ஒரு யூசர் அப் ஆரோ பிரஸ் பண்ணிருக்காங்களோ அப்பதான் நான் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். இப்போ இது என்ன பண்ண போறேன்னா, இந்த ஃபங்க்ஷனை ஒரு பர்டிகுலர் கீயோட பைண்ட் பண்ண போறேன். இந்த ப்ராசஸ்க்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கீ போர்ட் பைண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கீபோர்ட் பைண்டிங்கிறது என்னன்னா, ஒரு பர்டிகுலர் கீயோட இந்த ஃபங்க்ஷனை பைண்ட் பண்ண. எப்பெல்லாம் யூசர் வந்து இந்த கீயை பிரஸ் பண்றாங்களோ அப்பெல்லாம் இந்த கோடை நீ எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு சொல்றதுக்காக இது. சோ இப்போ எப்படி பண்ண போறோம், என்னுடைய ஸ்கிரீன் பேர் என்ன, என் ஸ்கிரீன் பேர் SCR டாட் லிசன் ஆஃப் அப்படின்னு சொல்லுவோம். லிசன்னா யாராவது ஏதாவது கீ பிரஸ் பண்றாங்களான்னு போய் பாத்துக்கோ அப்படின்னு சொன்னாதான் இது பார்க்க ஆரம்பிக்கும், இல்லன்னா அது கவனிக்காது. சோ அதனால என்ன பண்ணுறேன், SCR டாட் லிசன் கவனி, ஏதாவது கீ பிரஸ் பண்றாங்களான்னு கவனி அப்படின்னு. அடுத்து SCR டாட் ஆன் கீ பிரஸ். இப்போ என்ன பண்ண சொல்றேன்னா, ஒரு யாராவது கீ பிரஸ் பண்ணா இந்த பிளேயர் அண்டர்ஸ்கோர் அப் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். என்ன கீயை பிரஸ் பண்ணும்போது அப் ஆரோ, அப் ஆரோக்கு யூ மட்டும் கேப்ஸ் போட்டு பி போடணும். இப்படி போட்டா இது அப் ஆரோ கீயை டினோட் பண்றது. சோ இதை சேவ் பண்ணிக்கலாம், இதை ரன் பண்ணலாம். சேவ் பண்ணிட்டேன், இப்ப ரன் பண்றேன். இப்ப பாருங்க, நான் அப் ஆரோ பிரஸ் பண்றேன், என்னோட இது மேல மூவ் ஆகுது. இது என்ன சார் ஏதோ ஒரு லைன் வந்துகிட்டே போகுது அப்படின்னா, இந்த பென் டவுன் நம்ம கொடுத்துருக்கோம் பாத்தீங்களா, இந்த பென் டவுன் கொடுத்ததுனால எனக்கு அது வருது. சோ இப்ப எனக்கு அந்த பென் டவுன் வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அதை மட்டும் எடுத்துக்கிறேன். இப்போ ரன் பண்ணி பாருங்க, மேல மூவ் பண்ணாலும் எனக்கு அந்த லைன் வராது. சோ இப்ப இங்க பாருங்க, மேல எனக்கு மூவ் ஆயிடுச்சு. சரி சார், இப்போ இது கீழே கொண்டு வரது, இப்ப டவுன் ஆரோ பிரஸ் பண்ணா போகுமா, போகாது. அப்ப என்ன பண்ணணும், இந்த டவுன் ஆரோ பிரஸ் பண்ணா கீழே கொண்டு வரதுக்கு நான் என்ன பண்ணணும், இப்ப எப்படி நம்ம மேல மூவ் பண்றதுக்கு எழுதணுமோ இப்போ நான் என்ன சொல்றேன், டு மூவ் டவுன் அப்படின்னு போட்டு we'll start defining it. So first என்ன பண்றேன், def player underscore down off அப்படின்னு சொல்றேன். ரைட்? இப்ப திருப்பி கரண்டா எந்த இடத்துல பிளேயர் இருக்காங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு player dot y coordinate off அவ்வளவுதான். இப்போ player dot y coordinate அப்படின்னு சொல்ல மாதிரி எனக்கு என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பிளேயர் கரண்ட் என்ன y coordinateல இருக்கு அப்படிங்கறத நான் கண்டுபிடிக்கிறேன். அடுத்து y இப்போ என்ன பண்ணணும், அந்த இத டவுன்வர்ட்ஸ்ல மூவ் பண்ணணும். அப்ப என்ன பண்றேன்னா, மைனஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஈக்குவல் டு 20 ஆ டிக்ரிமெண்ட் பண்ணு. அப்ப பிளேயர் டாட் செட் ஒய், புதுசா இருக்கிற ஒய் வேல்யூவை அப்டேட் பண்ணு அப்படின்னு சொல்றேன். அடுத்து கீபோர்ட் பைண்டிங் பண்ணணுமா, இப்ப ஏற்கனவே லிசன் சொல்லிட்டோம், அதனால ஒவ்வொரு தடவையும் லிசன் சொல்லணும்னு எனக்கு அவசியம் இல்லை. சோ டைரக்டா என்ன பண்றேன்னா, SCR டாட் ஆன் கீ பிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு let me say it like player underscore down கம்மா இதுல போயிட்டு டவுன் ஆரோங்கிறதுனால டி மட்டும் கேப்ஸ் போட்டு டவுன் அப்படின்னு கொடுக்குறேன்.
ரைட். இப்போ இன்கேஸ் நீங்க எனக்கு W பிரஸ் பண்ணா மேல போகணும், எஸ் கிளிக் பண்ணா கீழே வரணும் அப்படின்னா நீங்க அல்பபெட்ஸா இருந்தா டேரக்டா இந்த இடத்துல எஸ் போட்டா போதும், அது கீழே கொண்டு வந்துடும். எஸ் சம்டைம்ஸ் கோபாலகிருஷ்ணன் அது எரர் காமிக்கும். ரைட், இட் டிபெண்ட்ஸ். அந்த ஃபங்க்ஷன் கரெக்டா லைக் இருந்தா பண்ணலாம். சோ இப்போ ரெண்டுமே வேணும் நீங்க நினைச்சீங்கன்னா இந்த ஆன் கீ பிரஸ் 2 தடவை எழுதிக்கோங்க. இந்த ஃபங்க்ஷனை 2 கீயோட பை பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்க பண்ணிக்கோங்க. லைக் ஐம் ஜஸ்ட் கோயிங் அப் வித் ஒன் பர்టిక్యులர் திங். செட் y y 1 y is available another. See இது என்ன பண்றேன்னா செட் y அப்படின்னு சொல்லிட்டு இங்க என்ன y வேல்யூ நம்ம மாத்தறோமோ அந்த புது வேல்யூவை இந்த இடத்துல கொடுக்குறேன். அப்ப என்ன ஆயிடும்னா அந்த go to x y நம்ம கொடுக்குறோம்ல அதுல y வேல்யூ மட்டும் வேல்யூ அப்டேட் பண்ணும். அவ்வளவுதான். Now let me try to save this and let me try to run this. இப்ப பாத்தீங்க அப்படின்னா like it will go up, அதே சமயத்துல it will also come down. லெஃப்ட் ரைட் நீங்க மூவ் பண்ணனும்னா இப்ப நான் y வேல்யூ பண்ண மாதிரி நீங்க x வேல்யூக்கு ட்ரை பண்ணுங்க. x பண்ணி x வேல்யூவை இன்கிரிமென்ட் பண்ணா ரைட் சைடு போகும், x வேல்யூவை டிக்ரிமென்ட் பண்ணா லெஃப்ட் சைடு போகும். ரைட், அதே மாதிரி இந்த இடத்துல லெஃப்ட்க்கு L கேப்ஸ் போட்டுக்கோங்க, ரைட்டுக்கு R கேப்ஸ் போட்டுக்கோங்க. பண்ணீங்க இப்ப நான் y பண்ணேன், இதே மாதிரி நீங்க ஐ மீன் x க்கு பண்ணீங்க அப்படின்னா லெஃப்ட் ரைட் மூவ் பண்றதுனா நீங்க மூவ் பண்ணிக்கலாம். இட்ஸ் ஆல் அப் டு யுவர் கிரியேட்டிவ் திங்கிங். நீங்க எந்த அளவுக்கு யோசிக்கிறீங்க அப்படிங்கிறதுல தான் இருக்கு. 20ங்கிறது அது எவ்வளவு டிஸ்டன்ஸ் மூவ் பண்ணணும், 20ங்கிறது ஒரு ரீசனபிளான வேல்யூ. லைக் நீங்க 30 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த டிஸ்டன்ஸ் அது மேல போறது கொஞ்சம் பெரிய பெரிய ஸ்டெப்பா இருக்கும். அவ்வளவுதான். அந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு தூரம் ஒரு தடவை நான் பிரஸ் பண்ணா அது எவ்வளவு தூரம் மேல போகணும், ஒரு தடவை பிரஸ் பண்ணா எவ்வளவு தூரம் கீழே போகணும் அப்படிங்கிறது. சோ நீங்க டிக்ரிமென்ட் பண்ணீங்கன்னா ரொம்ப சின்ன சின்ன டிஸ்டன்ஸ் ஆகும், இதை இன்கிரிமென்ட் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் பெரிய பெரிய ஸ்டெப்பா போகும். சோ உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்க கொடுத்துக்கலாம். ரைட், இப்போ 1 மினிட் யாரும் எதுவும் டைப் பண்ண வேண்டாம், ஒரே ஒரு நிமிஷம் யாரும் எதுவும் டைப் பண்ணாதீங்க. I'll send the files now. இப்போ யாரும் எதுவும் டைப் பண்ணாதீங்க, I'll send the file, then you can try to do it. ரைட், இப்போ நான் கிரியேட் பண்ண பஸ்ஸோட கோடிங், இப்போ நான் கிரியேட் பண்ண அந்த டெமோ கோடிங் ரெண்டையுமே சென்ட் பண்ணிருக்கேன். யார் யாருக்கு வேணுமோ ப்ளீஸ் டவுன்லோட். பெருமாள் ஒரு பேசிக் பெருமாள் இப்போ ஒரு பர்டிகுலர் ஸ்ப்ரைட்டை நான் மேலேயோ கீழேயோ மூவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன go to x y ன்னு கொடுக்குறோம்லமா. ரைட், இப்போ இந்த இடத்துல பாருங்க x வேல்யூ y வேல்யூன்னு கொடுக்குறோம். இப்போ நான் இந்த இடத்துல என்ன பண்றேன், கரண்டா எந்த y வேல்யூல இருக்குங்கிறத இங்க கண்டுபிடிக்கிறேன். அதை yங்கிற ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்றேன். அந்த y ல 20 ஆல ஆட் பண்ணி அந்த y ல தான் ஸ்டோர் பண்றேன். இதை திருப்பி அந்த இது அப்டேட் பண்ணாதானே அந்த புது பொசிஷனுக்கு அது மூவ் ஆகும். அதுக்காக பிளேயர் டாட் செட் y அப்படின்னு சொல்லிட்டு y வேல்யூ கொடுக்குறேன் அப்படின்னா இந்த go to y ல இந்த y பொசிஷனுக்கு இந்த புது வேல்யூ அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணும். அப்படி சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது என்ன ஆகும்னா வேற இடத்துக்கு மூவ் ஆகும். ஆங்கிள் வச்சு மூவ் பண்ண முடியுமா, ஆங்கிள் வச்சு மூவ் பண்ண முடியுமா, என்ன டைரக்ஷன்ல நீங்க மூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ மூவ் பண்ணுங்க, தாராளமா மூவ் பண்ணுங்க. அப்ப என்ன பண்ணணும், எக்ஸோட வேல்யூ நீங்க சேஞ்ச் பண்ணணும், ஒய்யோட வேல்யூ சேஞ்ச் பண்ணணும். சோ தட் அது டைகனலா மூவ் ஆகும். எக்ஸ் வேல்யூ அண்ட் ஒய் வேல்யூ வச்சீங்கன்னா டைகனலா அது மூவ் ஆகும். கண்டிப்பாமா. இப்போ அந்த ஸ்பீடு தான் நான் 20 எடுக்கிறதுனால அது ஒரு குறிப்பிட்ட ஸ்பீட்ல போகுது. அந்த வசந்த் நீங்க அந்த ஸ்பீடை வந்து இப்போ ஒரு 15 மாத்தி பாருங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இடத்துல 20 பதிலா I'll just give it like 50 and let me try to save this and let me try to run this. இப்போ பாருங்க மேல மூவ் ஆகும்போது பெரிய பெரிய ஸ்டெப்ல மொத்தமே இதுல போகும். இப்போ இது கீழ வரும்போது பாருங்க நிறைய டைம் எடுத்துக்குது. ஏன்னா சின்ன சின்ன ஸ்டெப்பா வருது. அப்படியே இது ஃபாஸ்டா போகும். இவ்வளவுதான். இப்படிதான் நீங்க ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். பிளேயரோட மூவ்மெண்ட் ஸ்பீடு. ஆமா கரெக்ட். எக்ஸ் கோஆர்டினேட் அப்படின்னு எடுத்தீங்கன்னா கரண்ட் எக்ஸ் கோஆர்டினேட் வேல்யூவை அது கண்டுபிடிச்சு கொடுக்கும். அது இன்கிரிமென்ட் பண்ணி செட் எக்ஸ்ல போட்டீங்க அப்படின்னா எக்ஸோட வேல்யூ அப்டேட் ஆகும். சோ தட் இது மூவ் பாப்போம். இன்னும் நமக்கு கிளாஸ் இருக்கு. ரைட் லெஃப்ட் மூவ் பண்றது அடுத்த கிளாஸ்ல சொல்லி தரேன். ரைட் லெஃப்ட் மூவ் பண்றது அடுத்த கிளாஸ்ல சொல்லி தரேன். இப்போதைக்கு இதை மட்டும் பாருங்க. அதேதான் யாரு கேட்டது, பெருமாள் நீங்க சொல்றது கரெக்ட் கரெக்ட். எஸ் இந்த கேம்ல இன்னும் ஃபர்தரா கிரியேட் பண்ணலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஐடியா இருக்கும். ஒருத்தருக்கு பால் தூக்கி போடணும் இருக்கும், இன்னொரு 2 பால் கேட்ச் பண்ணணும் இருக்கும், எல்லாமே இருக்கும். பட் வி டு இட். இப்பதான் நான் பேசிக்ஸ் ஆரம்பிச்சிருக்கேன். டு மேக் தி ஆப்ஜெக்ட் இன்டராக்ட். கண்டிப்பா இன்டராக்ட் பண்ண வைக்கலாம். அதுக்கெல்லாம் நீங்க தான் உட்கார்ந்து கோடிங் எழுதணும். சோ ட்ரை பண்ணுங்க. ஆஃப் கோர்ஸ் தேங்க் யூ வசந்த். ட்ரை பண்ணுங்க. அடுத்த கிளாஸ்ல இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டா நடத்துவேன். ஆக்சுவலா இப்போ உங்களுக்கு இந்த கரிக்குலம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அடுத்த கிளாஸ்ல இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா கம்ப்ளீட் பண்ணது காரணம் என்னன்னா இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டா அடுத்த கிளாஸ்ல காமிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மோட்டிவ்ல தான் நடத்திருக்கேன். அடுத்த கிளாஸ்ல இதோட கொஞ்சம் அட்வான்ஸ்டா போய் எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத காமிக்கிறேன். Alright, so with this we'll stop for the class. We'll continue with